இவர் தான் மேத். இந்த விளையாட்டுல சிறந்தவர் இவர் தான். இவர் தான் என் மானசீக குரு மில்லரோட மூத்த அண்ணன். இவரை கிங்னு சொல்லுவாங்க. என்னோட வாழ்நாள்ல இந்த அகாடமிக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். I welcome you all. World famous spinning academy இதுதான் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் தான் ஆலன், உங்க எல்லாரோடைய கோச். என்னது கோச்சா? இந்த ஸ்பின்னிங் டாப் அகாடமி தான் உலகத்திலேயே தலை சிறந்த ஸ்பின்னர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பெரிய ஆளாவும் வரலாம். இங்க இருக்க கோச்சஸும் டெக்னாலஜியும் உலகத்துல வேற எந்த அகாடமிலையும் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஐயா ஜாலி 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 உள்ள போறேன் உள்ள போறேன். ஜாலி 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 உள்ள போறேன். இன்னும் சில வெத்து பசங்க வந்திருக்காங்க. நம்ம யாருன்னு காட்ட வேண்டியதுதான். ஒன்னும் கத்துக்காம உள்ள வந்துடுறது, வந்துட்டு பந்தா பண்றது. கோச் ஆலன் எனக்கு கொடுத்த ரூம் நம்பர் B7. ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. B7 நீ எங்க இருக்க? ஏய், நீ என்னைய கூப்பிட்ட? B7 இரு வந்துடுறேன். கதவை சாத்திராத. அச்சச்சோ. ரூமை கூட கண்டுபிடிக்காதவன் ரூம்மேட்டு. தேவையில்லாம என்ன வெறுப்பேத்துற வேலை வச்சுக்காத. அதான் உனக்கு ரொம்ப நல்லது. என்னது? என்னைய கலைக்கிறியா நீ? அப்பா, என் ரூம்மேட் எப்படி இருக்க போறான்னு தெரியலையே. ஹாய். ஹாய், அது நைஸ் டு மீட் யூ. என் பேரு மோலின். நான் பிகாசியா சிந்தகமரியா ஊரை சேர்ந்தவன். இதுதான் என்னுடைய ஸ்பின்னர் அரிகன் டிராகன். வாவ், ஸ்பின்னர் செமையா இருக்கே. இவனும் பார்க்க நல்ல பையனா தான் தெரியுறான். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய ரூம்மேட்டை ஏற்கனவே மாத்திட்டேன். மாத்திட்டியா? ஏன், எதனால? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் காட்டு பக்கத்துல இருந்து வரவன். சின்ன சின்ன விலங்குகளை வச்சுக்கிறது பிடிக்கும். நான் சில விலங்குகளை வச்சுக்கிட்டா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்னென்ன மிருகங்கள்லாம் வச்சிருக்க? பெருசா ஒண்ணும் இல்ல. வண்டு இருக்குது, எலி இருக்குது, ஆமை இருக்கு, பல்லி இருக்கு. போதும் நிறுத்து. ஏன், என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் வெளியே விட மாட்டல நீ. ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஃப்ரீயா சுத்துறது அதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நானும் ஃப்ரீயா விட்டுடுறேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீர். இந்த பில்டிங்க பாக்குறது என் வாழ்நாள் கனவு தெரியுமா? கம் ஆன் வாங்க உள்ள போலாம். வந்துட்டேன். அச்சச்சோ. முதல்ல கதவை திறக்கணும், அப்புறம் தான் உள்ளேயே போக முடியும். ஹாய் ஹலன், பசங்களாம் உற்சாகமா இருக்காங்க போல. இதுதான் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க போற முக்கியமான இடம். என் பேரு ஜான். ஏய் ஜான், இன்னும் பிராக்டிஸ் பண்றீங்களா? ஆமா ஆமா. கிங் ஆஃப் ஸ்பின்னிங் டாப்போட நீங்க போட்டி போடணும்னா அதுக்கு நீங்க கடுமையான பயிற்சி எடுத்துக்கணும். டோட்டலா 3 விதமா டெஸ்ட் தாண்டி வரணும். அந்த டெஸ்ட் எல்லாத்துலயும் இவங்க பாஸ் பண்ணி வரணும். பிரான்ஸ், சில்வர், கோல்ட் அப்படிங்கிற 3 பேட்ஜ் இவங்க வின் பண்ணாதான் கிங் ஆஃப் ஸ்பின்னிங் டாப் ஸ்டார் டவர் அரீனா நடக்கிற பிரம்மாண்டமான இந்த போட்டியில நீங்க எல்லாரும் கலந்துக்க முடியும். 3 பேட்ச் மட்டும் தானே? நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க போக போறேன். பேட்ச் வேணும்னா சரியா ட்ரைனிங் எடுக்கணும். கஷ்டப்பட்டு ஜெயிச்சாதான் பேட்ச் கிடைக்கும். முதல்ல நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கரெக்டா உங்க சூப்பர் ரிங்க மெயின் ஸ்பின்னர் மேல பொருத்த முடியுதான்னு பாப்போம். நிறைய மாணவர்கள் இந்த ஸ்டேஜ்லயே அவங்க எல்லாரும் தோத்து போயிடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா ட்ரைனிங் எடுத்தாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுன்றத மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா பேட்சும் கிடைக்கும். இத வெயிட்டட் பெல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் 10 கிலோ எடை இருக்கும்.
இந்த பெல்ட் இல்லாம இங்க வரவே கூடாது. இல்லாம வந்தா உள்ள விட மாட்டோம். இது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? கொடுங்க, நான் மாட்டி காட்டுறேன். கொடுங்க கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிராக்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது. சின்ன பசங்க விளையாடுறது. நீ எதுக்காக இப்படி தலைக்கணத்தோட பேசிக்கிட்டு இருக்க? ஏய், என்னடா பண்றீங்க? புதுசா வரவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணுவானா, நிறைய பேரை அளவிட்டுருக்கானா. ஏய், எது சொல்றதா இருந்தாலும் சத்தமா சொல்றா காட்டுவாசி. எதுக்கு ரகசியமா பேசுற? வார்த்தையை அளந்து பேசு. வேண்டாம் வேண்டாம், கோவப்படாத. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏய் காட்டுவாசி, புதுசா வந்தவன்ட்ட சொல்லி வை, ஓவரா வாலாட்ட வேணாம்னு. என்னையே மிரட்டுறியா? அது மட்டும் இல்ல, இவனை காட்டுவாசின்னு கூப்பிடாத. அவனுக்கு முள்ளின்னு பேர் இருக்கு. ஐயோ, அவனை விடாத, உன் பலத்தை காட்டு. தைரியம் இருந்தா களத்துல சந்திப்போம். உன் பலம் என்னன்னு காட்டு. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுற, உன்னால என் ஸ்பின்னரை ஜெயிக்க முடியாது. சூப்பர் எனர்ஜி ஷோடவுன். ஸ்பின் பண்ணுங்க. லான்ச். வாவ், நல்லா சுத்துதே. நான் ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணியே விடலையே. ஒருவேளை கையில நான் இதை கட்டினதால இருக்குமோ? வேண்டாம் வேண்டாம், அதை கழட்டாத. முடிஞ்சா நிறைய வெயிட் பண்ணணுமா? சரியா போச்சு. இவ்வளவு சீக்கிரம் தாக்க ஆரம்பிச்சுட்டா? பின்ன என்ன, நல்ல நாள் பார்த்து அட்டாக் பண்ண முடியும். சூப்பர் ரிங், சூப்பர் கம்பைன், ஆக்சலரேஷன். கம் ஆன் வீர், கம் ஆன். ஹோலி ஃப்ளேம் ரிங்கோட பவர் என்னன்னு காட்டு. டேய், அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. என்ன கிண்டல் பண்றியா நீ? உன்னோட மெயின் ஸ்பின்னரே ஒழுங்கா சுத்த மாட்டேங்குது. இந்த நிலைமையில நீ சூப்பர் ரிங்கும் ஃபிக்ஸ் பண்ணனா அது கண்டிப்பா விழுந்துடும். பரவாயில்ல, ஒரு கை பாத்துடுறேன். கையில இருக்க சக்தியை விட உடம்புல இருக்க சக்தியை தான் பயன்படுத்தி ஆகணும். ஹோலி ஃப்ளேம் ரிங் சூப்பர் கம்பைன். ஹோலி ஃப்ளேம் டிராகன். அவனோட பம்பருத்தை அவன் ஒழுங்கா கட்டுப்படுத்தவே இல்லை. தேவையில்லாம அவனே என்ன ஜெயிக்க வச்சிருவான் போல இருக்கு. அவன் பம்பரத்தை அடிச்சு தூக்க வேண்டியதுதான். சூப்பர் ரிங் பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமும் ஹோலி ஃப்ளேமோட அட்டாக் கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. ஹோலி ஃப்ளேம் டிராகனோட பவர் என்ன நீங்க யாருக்குமே தெரியல. அதை சரியா பயன்படுத்தல. அந்த பவரை ஒழுங்கா பயன்படுத்தினா அதை தோக்கடிக்கவே முடியாது. போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்னு தெரியும்ல. எல்லாரும் உடனே ஃப்ராக் ஜம்ப் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. அம்மா, பயங்கர டயர்டா இருக்கு. என் எலி எங்க? எலிக்குட்டி, எலிக்குட்டி. தூங்கிக்கிட்டு இருக்கோம், விடு. இங்க இருக்க எலிக்குட்டி வேற எங்க போக போகுது? இல்ல இல்ல, அது இந்த நேரத்துலலாம் எப்பவுமே தூங்காது. என்னது இது? புதுசா வந்த இடத்துல இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால இதை நானே துரத்திடுறேன். இது அந்த ஜியோடவா தான் இருக்கணும். புதுசா வர பசங்க கிட்ட கேட்டா பண்றது எனக்கு வேலையா போச்சு. ஹே நில்லு. ஏய் ஜோடா, என்னடா பண்ற? ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலை சுத்தலா இருக்கு. இங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் எலிய விட்டு. பாவம், அது வாயிலாத ஜீவன். அது என்ன பண்ணுச்சு உன்ன? ஜூஜியோடா, எங்களை உனக்கு பிடிக்கலனா எங்களை தோக்கடி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணாத. பாவம், வாயில்லாத பிராணி கிட்டியா உன்னோட சக்தியை காட்டுவ? ஏய், சும்மா உளராதீங்கடா. என்னோட உண்மையான பவர் என்னன்னு உங்ககிட்ட காட்டுறேன்டா. போடா, இப்ப தெரியும் நான் யாருன்னு. பேட்டில் ஏரினாவா? இப்போ தெரிஞ்சுக்கலாம். பின்னிங் விடுற போட்டியில யாருக்கு அதிக திறமை இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம்டா. என்ன நீங்க தயாரா?
போட்டிக்கு நான் தயார். வா பார்க்கலாம். வேண்டாம், அவசரப்படாத. இது என்னோட போட்டி, நான் கலந்துக்கிறேன். சரி மொழி, ஆனா எப்படியாவது ஜெயிச்சிடு. இவனுங்கெல்லாம் பயங்கரமானவனுங்க, சும்மா விடக்கூடாது. வர புது பசங்களா பயமுறுத்துறீங்களே, இவங்களுக்கு நான் ஒரு பாடம் கத்து தரேன். ஓ, கேவலம் நீ ஒரு காட்டுவாசி, உனக்கு இவ்வளோ கோவம் வருதா? அரிக்கன் டிராகன், இந்த ஸ்பின்னரோட சக்தி என்னன்னு பார்க்க போற. என்னாச்சு திடீர்னு இவ்வளவு காத்தடிக்குது? நம்மள பயமுறுத்துறான். நீ யாரா இருந்தாலும் சரி, என்ன தோக்கடிக்க முடியாது. இதோ பாரு, இதை வச்சு உன் ஸ்பின்னரை சுக்குநூறா உடைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. சூப்பர் எனர்ஜி ஷோடவுன். ஸ்பின் பண்ணுங்க. ஹரிகேன் டிராகன் ரொம்ப மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது ரொம்ப ஸ்டெடியா இருக்க போகுது. அப்போ கண்டிப்பா ரொம்ப நேரம் சுத்தும். ஓஹோ, ஸ்பின்னரும் பயந்து ஓடுதா? உன்ன மாதிரி அதுவும் கோழை, அதான் ஓடுது. ஆனா நீயே பாரு, கண்டிப்பா மாட்டிக்கும். காத்து அடிக்கிற வரைக்கும் அரிக்கன் டிராகன் ஸ்பின்னர் தோக்கடிக்க முடியாது. ரொம்ப பேசாத. அங்க பாரு, யானை தந்தா உன்னை உடைக்க வருது. என்னது இது? இத்தனை முறை அடிச்சும் அதோட பேலன்ஸ் போகலையே. ரொம்ப ஸ்டெடியா இருக்கே. எலிஃபண்ட் டார்டாய்ஸ் ரிங் சூப்பர் கம்பைன் ஆக்சலரேஷன். பிளேட்ல நிறைய ஓட்டை இருக்கு. ஹரிகேன் டிராகன் ஒரு ஓட்டையில மாட்டிக்கிச்சு. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. உன் ஸ்பின்னர் நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ என் ஸ்பின்னர் என்ன பண்ண போகுது பாரு. டார்டாய்ஸ். அரிக்கன் டிராகன், நீ நல்லா தான் ட்ரை பண்ண, கவலைப்படாத. அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். என்ன டேய், இந்த பையன் கொஞ்சம் கூட புத்தியை யூஸ் பண்ண மாட்டான். ஓவரா பேசாதீங்க ரெண்டு பேரும். தைரியம் இருந்துச்சுன்னா அடுத்த ரவுண்ட உடனே ஆரம்பிங்க. ஆமா, அடுத்த ரவுண்டுக்கு தயாரா? தேர்ட் ரவுண்ட் சூப்பர் எனர்ஜி ஷோடவுன் ஆரம்பிங்க. ஓ, இந்த தடவை முதலையே மாட்டிக்கிட்டியா? இப்படி அவன் பண்ண மாட்டானே. ஒருவேளை வேணும்னே மாட்டிருப்பானோ? அப்படிதான் இருக்கும். இது எப்படி சாத்தியம்? அட்டாக் பண்ண பண்ண அதோட ஸ்பீடு அதிகமாகுது. இவனோட ஸ்பின்னருக்கு நிறைய பவர் இருக்கு. எதிரி எவ்வளவு போர்ஸா வந்து தாக்குனாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக்குது. ஆனா அந்த ஹோல்குள்ள இருக்கும்போது அதோட முழு சக்தியை அதால வெளிப்படுத்த முடியல. என்ன பண்றது இப்போ? காட்டுவாசி பம்பரத்தோட கதையை முடிக்கலாமா? இந்தா எலிஃபண்ட் டார்டாய்ஸ் ரிங் சூப்பர் கம்பைன் ஆக்சலரேஷன். இதான் டைம். புயல் எடுக்கும் ரிங் சூப்பர் கம்பைன். ஆக்சலரேஷன். இதுதான் ஹரிகேன் டிராகனோட உண்மையான பவர். இப்பதான் புரியுது. காத்து சக்தியை பயன்படுத்தி எதிரிய பலவீனமாக்கி இதோட சக்தி அதிகமாகுது. நீ பெரிய புத்திசாலி. இந்த காம்படிஷன்ல நீதான் கண்டிப்பா ஜெயிக்கணும் மோலின்.
காத்தோட சக்தி நம்ம எதிரிகளை ஜெயிக்க விடாது. இயற்கையை மீறின சக்தி இங்க ஒண்ணுமே இல்ல. ஹேய், முலன் ஜெயிச்சிட்டான். செகண்ட் ரவுண்ட்ல வந்து மூலன் ஜெயிச்சிட்டான். நல்லாதான் விளையாடுறான். இந்த முறை ஏதோ அதிர்ஷ்டத்தில் அவன் ஜெயிச்சிட்டான். ஆனா நான் ஒரு தடவை பண்ண தப்பா மறுபடியும் பண்ண மாட்டேன். அவனை ஜெயிக்க விட மாட்டேன். வா, 3வது ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். இயற்கையை மதிக்காத உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இயற்கையோட சக்தியை புரிஞ்சுக்க முடியாது. எது உண்மையான சக்தின்னு இப்ப புரிய போது பாரு. சூப்பர் எனர்ஜி ஷோடவுன், கம் ஆன், லான்ச். சூப்பர் எனர்ஜி ஷோடவுன், லான்ச். விட்டா அது ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அதோட கதையை முடிக்கிறேன். எலிஃபண்ட் டாட்டாய்ஸ் ரிங் சூப்பர் கம்பைன். வின் டிரைவிங் ரிங் சூப்பர் கம்பைன். அச்சச்சோ, எலி ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ, ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. ஒரு சின்ன எலியை வச்சு என்னை ஏமாத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு மன்னிப்பே இல்ல. கம் ஆன் டிராகன். என்ன காத்து இவ்வளவு பலமா இருக்கு? நல்ல வேலை, உனக்கு ஒன்னும் ஆகல. கவின், இன்னும் அங்க என்ன பண்ற? முதல்ல அந்த ஸ்பின்னரை உடைச்சு போடு. அவ்வளவுதானே? அது வரைக்கும் சும்மா இருப்பனானா? ஹண்டிங் ஐஸ் டிராகன் ஆன். யார் அது? இது ஐஸ் டிராகன் ஸ்பின்னர்ல. நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். தைரியம் இருந்தா நீ மேட்சுக்கு வா. ஆ? ஆ, இது எப்படி நின்னுச்சு? இவ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே. சைலண்டா ஆப்பனண்டோட ஸ்பின்னர் நிறுத்த வச்சுட்டானே. டேய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதான் தோத்துட்டல்ல, அப்புறம் எதுக்குடா பேசுற நீ? பொறுத்திருந்து பாருங்க உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு. டேடே கிரி, நானும் வரேன். உங்க ரூமுக்கு போய் பார்க்கும்போது எனக்கு இது கிடைச்சது. அதனாலதான் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நாங்க வந்தோம். இவன் இருக்கானே ரொம்ப மோசமானவன். ஏ அங்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ரூமை விட்டு கண்ட நேரத்துக்கு வரக்கூடாது. அது அகாடமி ரூல்ஸுக்கு எதிரானது. தெரிஞ்சா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா எல்லாமே சேர்ந்து ஒரேடியாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். இனிமே உங்க சங்காத்தமே எனக்கு தேவையில்லடா. நான் போறேன்.